போற்றுமுனி, பன்னூல் புகழுமுனி, நற்றவச்சீர் தோற்றுமுனி, தூயமுனி, தொண்டரை ஈடேற்று முனி, நீற்றுமுனி கந்தமுனி, நீடுபல சந்தனூர் பாச்சாற்று முனி, பொற்றால் சரண். நாடு செய்த தவப்பயனாய் தவத்திரு ராமானந்த அடிகளார் தம்பி வெங்கடசாமி கவுண்டர் மனைவி குட்டியாத்தாள் இணையருக்கு நந்தன ஆண்டு சித்திரை திங்கள் 4ஆம் நாள் திங்கட்கிழமையன்று ஆண் நகவு ஒன்று அவதாரம் செய்தது. தவத்திரு ராமானந்த அடிகளாரிடம் குழந்தையை கொண்டு சென்று காட்டி மகிழ்ந்தனர். அடிகளார் அவருக்கு கந்தசாமி என பெயர் சூட்டினார். தம் 5வது வயதில் தொடங்கி உள்ளூர் பள்ளியில் கல்வி கற்க தொடங்கினார். திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே கந்தசாமி தமிழ் கல்வியில் நல்ல ஆர்வம் காட்டி வந்தார் என்பது புலனாகிறது. திரு தொட்டைய கவுண்டரின் பள்ளியில் நீதி நூல்கள், நாவலர் சரிதை, நிகண்டு, கெட்டி என் சுவடி ஆகியவற்றை சிறுவர்கள் உளம் கொள்ளுமாறு நகைச்சுவையோடு கற்பிப்பதில் வல்லவர். 12ஆம் வயதில் குருநாதராகிய ராமானந்த அடிகளாரது திருமுன் சென்று வணங்கினார். உலக வாதனைகளிலிருந்து விடுபடுவதற்குரிய உண்மை நிலைகளை உபதேசம் பெற்றார். பின்னர் சித்தி மகோற்கட விநாயகர், தண்டபாணி கடவுள் ஆலயங்களில் பூசை பணி மேற்கொண்டார். 6 எழுத்து அருமறை உபதேசமும் அனுக்கிரகமும் பெற்று ஜபதபம் செய்தார். இனிய கவிகளையும் இயற்றும் ஆற்றல் பெற்றார். சேயை சந்த தம் சிந்தனை செய்பவர் வாயை மீறியும் வண்டமில் வருமே என்பதற்கு இணங்க இறையருளை பெற்று 15,000 பாடல்களை இயற்றினார். சுவாமிகள் மடாலயத்தில் எழில்மிக்க மலர்ச்சோலை ஒன்றை உருவாக்கும் திருப்பலியிலும் இறங்கினார். நீர் இறைத்தும், களை கட்டும், உரம் பெய்தும், வேலி அமைத்தும், பாதுகாத்தும் முழு ஊக்கம் கொண்டு இயங்கினார். வெள்ளை, சிவப்பு மந்தாரை, கொன்றை, பாதிரி, கடம்பு, செண்பகம், வில்வம், வன்னி, புன்னை, பவளமல்லிகை ஆகிய கோட்டுப்பூ வகைகளும், வெந்தாமரை, செந்தாமரை, கருங்குவளை, செங்குவளை முதலிய நீர்ப்பூ வகைகளும், திருவாத்தி, செவ்வந்தி, கரவீரம், நந்தியாவட்டம், ரோஜா முதலிய செடிப்பூ வகைகளும், முல்லை, சம்பங்கி, ஜாதி முல்லை, மனோரஞ்சிதம், மல்லிகை, இருவாச்சி முதலிய கொடிப்பூ வகைகளும், மரு, தவனம், கரந்தை, மாசி, கொழுந்து, அருகு முதலிய நிலப்பூ வகைகளும், மா, பலா, வாழை, தென்னை, கொய்யா, மாதுளை, நாவல், நெல்லி முதலிய காய் கனி விருட்சங்களும் அணிபெற நாற்புறங்களிலும் அமைத்து பேணினார். சுவாமிகள் முறையாக பாடம் கேட்டதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. சொந்த முயற்சியாலே தமிழ், வடமொழி, மலையாளம் ஆகிய 3 மொழிகளிலும் நல்ல புலமை பெற்று இருந்தார். யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் எனும் அருணகிரிநாதனின் அனுபவம் நம் சுவாமிகளுக்கு சித்தியாகிவிட்டது என்பதே உண்மை. ஆலய தலைமையை தந்துபி தை 16ஆம் நாள் 29/1/1923ஆம் ஆண்டு திங்கட்கிழமையன்று சுவாமிகள் ஏற்றார். திருமடத்தின் 2ஆம் பட்டமாக அருளாட்சி செய்தார். திருமடத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கந்தபுராணம், பெரிய புராணம் ஆகிய சமய பேரிலக்கியங்களின் மூலத்தை படித்து விரிவுரையாற்றி வந்தார். அடியார்கள் பலர் திருமடத்திற்கு வந்து வெள்ளிக்கிழமை தோறும் பஜனை செய்துவிட்டு புராண பிரசங்கம் கேட்டுவிட்டு செல்வர். அடியார்கள் அனைவருக்கும் அன்னம் பாலிப்பு திருமடத்தில் தான் வழங்கப்படும். திரு ராமானந்த சுவாமிகள் கந்தசுவாமி சாமிகளிடம் சிவநெறி பற்றிய திருத்தொண்டர் வரலாறு, பெரிய புராணம் போல் திருமாலை பற்றிய திருத்தொண்டர்களின் வரலாறுகளை தொகுத்து முன்பு சந்திரதத்தர் இயற்றிய பக்தி மாலா எனும் வடமொழி நூலை பின்பற்றி மலையாள மொழியில் உள்ளதை நம் செந்தமிழ் மொழியில் செய்யுள் வடிவாக செய்து உலகிற்கு உதவ வேண்டும் என கூறி அதனை இயற்றத் தொடங்க வேண்டிய காலத்தையும் கூறினார். சுவாமிகளும்
பக்தமான்மியத்தை இயற்றத் தொடங்கினார். சுவாமிகள் பக்தமான்மியத்தை இயற்றி வெள்ளிக்கிழமைகளில் விரிவுரை கூறி அஞ்சல் வழி சென்னைக்கு அனுப்ப அந்நூல் கேசரி அச்சுக்கூடத்தில் அச்சாகிக் கொண்டிருந்தது. இச்செய்தியை பக்தமான்மிய அரங்கேற்ற வைபவ நூல் பாடுதல் ஒருபால் அச்சில் பதிப்பித்தல் ஒருபால் தன்கை ஏடு கொண்டெழுதி சென்னைக்கு இனிதுவித்தல் ஒருபால் வந்து கூடுனச் சபையோர் கேட்க கூறுதல் ஒருபால் சிந்தை நாடும் மெய் தியானம் பூசை நடத்துதல் ஒருபால் ஆக என குறிப்பிடுகிறது. 104 வைணவ அடியார்களின் சிறப்பை 7373 பாடல்களில் பக்தமான்மியமாக சுவாமிகள் பாடியருளினார். அரங்கேற்ற வைபவம் நடைபெற்ற போது திருமடம் அலங்காரம் செய்யப்பட்டு மிகப்பெரிய விழாக்கோலம் பூண்டது. 11ஆம் நாள் பூதேவி ஸ்ரீதேவி உடனமர் வேணுகோபாலர் பஞ்சலோக திருமேனிகள் விளாங்குறிச்சி அன்பர்கள் திருமணத்திற்கு கொண்டு வந்தனர். பின்னர் பாண்டுரங்கர் திருக்கோயிலில் உற்சவ மூர்த்திகளாய் வலம் வருகின்றனர். 13ஆம் நாள் மிகச் சிறப்பான விழாவாக பட்டாபிஷேகத்துடன் நிறைவேற்றது. சுவாமிகள் இயற்றிய நூல்கள் மருதமலை பிரபந்தங்கள், ராமானந்த சுவாமிகள் அலங்கார சிந்து, பக்தமான்மிய சாரம் எனும் குரு தோத்திர மாலை, கந்தபுராண சாரம் எனும் தண்டபாணி மாலை, விநாயக புராண சாரம் எனும் இட்ட சித்தி விநாயக மாலை, தலபுராண சாரம் எனும் பட்டிநாயக மாலை, அன்னியூர் தலபுராணம், காரைமடை தலபுராணம், கோவில்பாளைய தலபுராணம், திருப்பேரூர் கோவை, திருப்பேரூர் கலம்பகம், 6 பிள்ளை தமிழ்கள், பழனி தண்டாயுதபாணி திருப்பள்ளி எழுச்சி, மருதமலை அலங்காரம், சந்நிதி முறையீடு, யமக அந்தாதி, திரிபு அந்தாதி, ஸ்லேடை, வெண்பா, திருப்புகழ், பதிகம், பஞ்சகம், உரைநடை நூல்கள் என பல நூல்கள் இயற்றியுள்ளார். சுவாமிகள் நம் தாய்மொழியாகிய தமிழின்பால் பேரன்பு கொண்டவர். இந்தமிழ் படைப்பில் இணையிலா வேகமுடையவர் சுவாமிகள். அவிநாசி கருணாம்பிகை மீது ஒரு பதிகம் பாடினார். தெற்கு நந்தவனம் சுந்தர சுவாமிகள் 100 பாடல்கள் பாடினால் நன்றாக இருக்கும் என கேட்க அடுத்த நாள் 102 கட்டளை கலித்துறைகளாலான பிரபந்தத்தை இயற்றினார். காரைமடையில் ஸ்ரீ ரங்கநாத மாலை அரங்கேற்றம் செய்ய தவத்திரு சுந்தர சுவாமிகளிடம் கொடுத்துவிட்டு எடுத்து வரச் சொல்லிவிட்டு சென்றார். சுந்தர சுவாமிகள் மறந்து நூலை மடத்திலேயே வைத்து விட்டார். சுவாமிகள் மேடையில் நடந்ததை கூற தவத்திரு கந்தசுவாமி சுவாமிகள் சற்றும் தயங்காமல் மேடையிலேயே புதிய விருத்தங்களை இயற்றி பொருள் கூறி மாலையை முறையாக அரங்கேற்றி விட்டார். செய்யுள்களை இயற்றுவதில் பேராற்றல் பெற்றவராக விளங்கினார் நம் சுவாமிகள். சுவாமிகளின் குருபக்தி ஈடு இணையற்றது. சுவாமிகள் தாம் இயற்றிய இலக்கியங்கள் பலவற்றுக்கும் சன்னிதானங்களையே காப்பு கடவுளாக ஆக்கியுள்ளார். சுவாமிகள் முழுமையான வைராகிய சீலராக இருந்தமையால் அவர் உலகியல் பற்றிய சிந்தனைகளில் சற்றும் ஈடுபட்டதாக தெரியவில்லை. முழுக்க முழுக்க ஆன்மீக சிந்தனைகளில் மட்டுமே மூழ்கியிருந்தார். சுவாமிகள் சமூகத்தை பொறுத்தவரை 2 விஷயங்களில் நாட்டம் கொண்டவராக இருந்தார். மக்கள் எல்லோரும் தவறாமல் கொலையை முற்றிலுமாக நீக்க வேண்டும், அனைவரும் ஆலய வழிபாட்டை கைக்கொள்ள வேண்டும், இவற்றை பரப்பவே அவர் கோவை மாவட்டம் முழுவதும் கிராமமாக ஆலய விழாக்களில் பங்கேற்று உரை நிகழ்த்தி வந்தார். உலக மக்கள் அனைவரும் இன்பமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். சமய ஒழுக்கத்தாலும் இறையருளாலும் மட்டுமே மக்கள் உண்மையான மகிழ்ச்சியை பெற முடியும் என உறுதியாக நம்பினார் நம் சுவாமிகள். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் என்பதற்கு ஏற்ப சொற்பொழிவாளராகவும் விளங்கியுள்ளார். தவத்திரு சுவாமிகளின் பாடல்களில் 150க்கும் மேற்பட்ட திருக்குறள் கருத்துக்கள் காணப்படுகின்றன. சுவாமிகள் கலைக்காகவே எனும் கோட்பாட்டை ஏற்காமல் கலை வாழ்க்கை பயன்பாட்டிற்காகவே எனும் கொள்கையை ஏற்பவர். அறிவையும் மனத்தையும் மயக்கும் ஐம்புலன்களையும் வசப்படுத்த
உருவ வழிபாடும் சிறப்பாக ஆலய வழிபாடும் அடியார் கூட்டமும் இன்றியமையாதன என்று உபதேசிப்பவர் நம் சுவாமிகள். மெய்யுணர்விற்கு முதன்மை தரும் உபதேச நெறியே சுவாமிகளின் பாடல்களில் உயர்ந்து நிற்கிறது என்பதை நாம் அறியலாம்.